இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் வணக்கம், நான் சிபில் ரிப்போர்ட்டிங் இப்பதான் ஓபன் பண்ணி பார்த்தேன். நான் என்னுடைய யூஸ்டு காருக்கான லோன் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல கரண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30,000 அதுல இருக்கு. இதற்கு விளக்கம் சொல்லுங்க, இது எப்படி நான் சரி பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ பொதுவா நிறைய பேர் இந்த மாதிரி லோன் எடுத்துட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ண பிறகு அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஏன்னா என்னுடைய கார் நான் கார் வாங்கியிருக்கேன், மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா பிளஸ் கார் வச்சிருக்கிறதுனால புது கார் வாங்கி அந்த லோனை 1.5 வருஷத்தே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படி அந்த க்ளோஸ் பண்ண காருக்கு நான் என்ஓசி வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஹைபோதிகேஷன் ரிமூவ் பண்ணேன், ஆர்டிஓவில் போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றது தெளிவாக வீடியோ போட்டிருப்பேன். ஒருவேளை நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க, நம்மளுடைய விழி தமிழ்ல தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா இருக்குன்னா அப்போ உங்களுடைய லோன் க்ளோஸ் பண்ணதை ப்ராப்பரா அவங்க சிபில்ல ரிப்போர்ட் பண்ண கிடையாது. அந்த 30,000 பேலன்ஸ் அப்படின்றதுனா இதுல ப்ராப்பர் அப்டேட்டிங் அப்படின்றது இல்லை. அப்ப அடுத்தது நீங்க என்ன செய்யலாம், அந்த வங்கி அல்லது அந்த நிதி நிறுவனத்திட்ட நீங்க என்ஓசி லெட்டர் வாங்குங்க. என்ஓசி லெட்டரை வாங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அதையும் வாங்கி நீங்க என்ன செய்யலாம்னா sibil.com மூலியமா நீங்க போய் பை பண்ணுங்க. ஏன்னா sibil.com சொல்லியிருக்கேன், நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். sibil.com ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரிஜினல் சிபில் அப்படின்றதுக்கான எல்லாமே. அந்த sibil.com மூலியமா நீங்க போயிட்டு ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணுங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு நீங்க ரிப்போர்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றத பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லா லோனுக்குமே சொல்றேன் நான். நீங்க எந்த லோன் எடுத்துட்டா சரி, பர்சனல் லோனோ, பைக் லோனோ, கார் லோனோ, ஹோம் லோனோ, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, ஹோம் லோன் மாறும். ஸோ அதுக்கு நான் தனியாக சொல்றேன், நான் வேணும்னா ஹோம் லோனு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு இங்க ரிப்போர்ட் அப்படின்றது செய்யும் பொழுது இதே மெத்தடெல்லாம் பண்ணணும். அந்த என்ஓசி லெட்டரை வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்து ஜீரோ பேலன்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் வாங்கி நீங்க அதுல டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது பண்ணீங்கன்னா கம்பல்சரி அதை ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இவங்கள்ட்ட சொன்னா இவங்களும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க உங்க தரப்புல இருந்து இதை பண்ணக்கூடியதை பண்ணிடுங்க. sibil.comல நீங்க பை பண்ண அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ரூபா அது போட்டுக்கோங்க. 600 800 இந்த மாதிரி ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. ஒரு 6 மாசம் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மந்த் கணக்குல எடுத்துக்கோங்க. நீங்க 1 மந்த் அப்படின்றது போடாதீங்க. இல்ல கரண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது 118 ரூபா இருக்கும், அதெல்லாம் போடாதீங்க. அது போட்டீங்கன்னா ஒரே ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படின்றது மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல ஒரு மாசத்துக்கு 550 ரூபாய் என்ன இருக்கும், அதெல்லாம் போடாதீங்க. நீங்க பெரிய இது இருக்கும், அது பார்த்து போட்டுக்கோங்க. இல்ல அந்த இடத்துல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த மாதிரி நீங்களே யோசிச்சு போட்டுக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க 6 மாசம் 3 மாசம் போட்டீங்கன்னா செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து நீங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்க 35 நாள்ல ரிப்போர்ட் சரி செக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன் நான். 1 மாசம் போட்டுட்டு நீங்க மறுபடியும் பார்த்து மறுபடியும் திரும்ப நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா முடியாது. அதனால சொல்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கேட்ட நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கேளுங்க. பாய்.